என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்குமாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்று போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவார். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும்போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூர்ணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதிக்குள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில்
நிச்சயம் இந்த சாகி இருப்பேன். சாந்தமாக இரு குழந்தையே. பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம். பாசத்திற்கு அடிமையாகாது. கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. அது ஏன் குழந்தையே? கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய். மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள். உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது. ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது. அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள். மனம் ஒன்றி வாருங்கள். சாயப்பா, வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே. உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது, அகன்றிவிடும். எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு முறையில் சொன்னால், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகின்றது. 2வது, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய். நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே. நான் இருக்க வீணாக குழம்பாதே. உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றாய். நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. சரியான நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா. நீ உன் முயற்சியை கைவிடாதே. உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும். உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். கலங்காதே. சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே. உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான 5 எண்ணங்களை சொல்கின்றேன் கேள். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது, உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது, நான் ராசி இல்லாதவன், என் வாழ்க்கை மாறவே மாறாது, எல்லாம் என் விதி என்று நினைப்பது, எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது, தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் முடங்கி போயிருப்பது, இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே. இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடும். மிகப்பெரிய உதவி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உன் கையில் ஒன்று கிடைக்கும். நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி தர நினைத்து விட்டால், குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். உனக்கான ஒன்றை
இன்று நீ என்னிடமிருந்து பெறப்போகின்றாய். அது உன்னுடைய நீண்ட கால கனவு. பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப்போகின்றாய். காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு. அமைதியான மனதுடன், புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதே செய், நல்லதே நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது சத்தியம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா. இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பார். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவாய். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.